ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தென்னங்கன்று நடவு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரஜனியா தேவி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேங்க. நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் மேலே வந்துருச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. 1000 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்குங்க. ஆனால் உடனே பணம் வரும்னால நினைக்க வேண்டாம். பணம்லாம் வராது. 4 லட்சம் வியூஸ் வரணும், 4000 மணி நேரம் வாட்ச் அவர் வரணும். அதுக்கு மேலே தான் நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகும். இப்போது செடி வைக்கிறதுக்காக குழி தோண்டிகிட்டு இருக்கிறேங்க. ஒரு வாரமாக நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மண் ஈரமாக தான் இருக்குது. சரின்ட்டு மேலே மட்டும் அப்படியே லைட்டாக குத்திட்டு பறிச்சிடலான்ட்டு நான் தான் பறிச்சிட்ருக்கிறேன். பறிக்க ஆரம்பித்தது என்னமோ நான் தான். ஆனால் நான் வந்து ஒரு குழி தான் பறித்தேன். மீதி குழி எல்லாமே என் பசங்க தான் பறித்தாங்க 2 பேருமே. நான் பறித்ததை பார்த்துட்டு சரி நீங்கள் உட்காருங்கம்மா நான் பறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பறிச்சுக்கிட்டானுங்க. தென்னங்கன்று வந்து மற்ற செடி மாதிரியெல்லாம் உடனே வைக்க முடியாதுங்க. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். குழி பறித்து ஒரு 10 நாள் இல்லைன்னா ஒரு வாரமாவது ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து தென்னங்கன்று நட முடியும். இந்த மரமெல்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்த மரம். இப்போ வச்சு 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. இதுவும் ஹைப்ரிட் மரம் தான். எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தார். இப்போ வச்சு ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு. நாட்டு மரம் வந்து மொத்தம் 5 மரம் இருந்துச்சு. அதில் வந்து 2 மரம் இறந்துருச்சு. இப்போ 3 மரம் தான் இருக்குது. எதனால் இறந்து போச்சுன்னா தண்ணி பத்தல. அதனால் வந்து இறந்துருச்சுங்க அந்த 2 மரமே. அப்போ வந்து எங்கள் மச்சாண்டாரோடு நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தோம். தண்ணி வந்து எங்களுக்கே பத்தாமல் இருந்துச்சு. செடிங்களுக்கெல்லாம் தண்ணி எதுவும் விட முடியல. அதனால் அந்த மரம் 2 இறந்து போச்சு. இப்போ நம்ம தான் இருக்கிறோம். அதனால் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. மழை பெஞ்சதுமே செடி வைக்கலான்ட்டு ஒரே ஆசையாக இருந்துச்சு. கிராமத்துல எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, பெத்த பிள்ளை சோறு போடலைன்னா கூட வளர்த்த பிள்ளை சோறு போடும் அப்படின்னு. அது எதுக்கு அந்த பழமொழின்னா, நம்ம பிள்ளைங்க வயசான காலத்தில் நம்மளை பார்த்துக்கலைன்னா கூட நம்ம வைக்கிற மரம் வந்து அதில் காய் காய்ச்சி அதை விற்று நம்ம கடைசி காலத்தில் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ குழி எல்லாத்தையும் பறிச்சாச்சு. பறிச்சதுக்கப்புறம் அடியில் வந்து கொஞ்சோண்டு மணல் போட்டுக்கணுங்க, ஆற்று மணல். மணல் விற்கிற விலைக்கு அதை வாங்கி நம்ம போட முடியாது தான். ஆனால் அதை தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்சாண்டு போடக்கூடாதுங்களாம்மா. நாங்கள் என்ன பண்ணோன்னா, மழை வந்ததுக்கப்புறம் ரோட்டோரமாக கொஞ்சோண்டு மணல் அடிச்சிட்டு வந்துருந்துச்சு. மழை பெஞ்சதுக்கு அதுக்குமே எங்கள் அத்தா அதை அள்ளிட்டு வந்து சரி நம்ம இதுவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அடியில் போட்டுவிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வேப்பந்தழையை உருவி போட்டுவிட்டாங்க. வேப்பந்தழை எதுக்கு போடுறதுன்னா, வேர் கரையான் பிடிக்கிறதுக்கு கூடாதுன்னு சொல்லி வேப்பந்தழையை போட்டுவிட்டாங்க. அது கூடவே உப்பு சேர்த்தியாச்சுங்க. ஃபஸ்ட்டு மணல் போட்டோம், 2வது வேப்பந்தழை, 3வது உப்பு போட்டு அதுக்கப்புறம் செடி வச்சாச்சு. வேப்ப புண்ணாக்கு இருந்தாலும் போடலாம். எங்கக்கிட்ட அது இல்லை. அதனால் வந்து வேப்பந்தழை தான் போட்டிருக்கோம். நான்லாம் இன்னும் தென்னை மரம் நட்டதில்லை. எங்கள் அத்தை தான் செய்வாங்க. ஃபஸ்ட்டு அந்த 5 தென்னை மரமும் எங்கள் அத்தை தான் வச்சாங்க. இப்போ இருக்கிற மரமும் எங்கள் அத்தை தான் வைக்க போகிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் வைக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு எதாவது நீங்கள் தெரிஞ்சால் கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்படி செடி வைக்கிறதுல ஆர்வம் காட்டுறேனோ, அதே மாதிரி என் பெரிய பையனும் இந்த செடி வாங்கிட்டு வந்ததுலேருந்தே அம்மா இது எப்போ வைக்கலாம் எப்போ வைக்கலான்ட்டு அவன் தான் ரொம்ப ஆர்வப்பட்டுட்டு இருந்தான். சின்னதுலேருந்தே அவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் கற்றுக் கொடுக்கணுங்க. அப்போ தான் பெருசாக அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும். இந்த செடியோட ரேட்டு என்னென்னா ரூ. 280 சொன்னாங்க. 5 செடி வாங்கினதுனால ரூ. 280. இதே ஒரு செடி வாங்கியிருந்தா ரூ. 300 320 என்னமோ சொன்னாங்க. நாங்கள் என்னென்ன செடி வாங்கிட்டு வந்தோம்னா, தென்னை மரம் வந்து 5 வாங்கிட்டு வந்தோம். சப்போட்டா, கொய்யா, அரளிப்பூ 2, மணி பிளான்ட் 1. ஆள் விட்டு கூட செஞ்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு வந்து நம்ம ஆள் விட்டு செஞ்சுட்டு இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் மழை வந்ததுக்கு மண் கொஞ்சம் ஈரமாக தான் இருந்துச்சு. சரி நம்மளே பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நானும் பசங்களே சேர்ந்து பறிச்சாச்சு. எங்கள் அத்தை வந்து செடி உள்ளே மட்டும்தான் எடுத்து வச்சாங்க. மீதி வந்து என் பையனே எல்லாத்தையும் இழுத்துட்டான் மண் எல்லாம். என் பெரிய பையன் வந்து பூச்செடி வைக்கிறதுலையோ மரம் வைக்கிறதுலையோ அவன் வந்து நல்லா ஆர்வம் காட்டுவான். எங்கள் வீட்டு ரோஸ் செடி எல்லாமே அவன் தான் வச்சுட்டான். நாம் வைக்கிற செடி அது வளர்ந்து நம்மளுக்கு காயோ இல்லை பூவோ அது வைக்கிறப்ப அதை பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் வந்து டெய்லி காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் எந்திரிச்சு அந்த ரோஸ் செடி வந்து பார்த்தா தான் எனக்கு நல்லா நிம்மதியாக இருக்கும்.
நம்ம தூங்கி எந்திரிச்சு வந்து அந்த பூச்செடி பார்க்குறப்ப நம்மளுக்கு எவ்வளோ ஒரு மனசில் கஷ்டமோ, சங்கடமோ இருந்தாலுமே அத தன்னால மறந்துரும். செடி வைக்கிறதெல்லாம் பெருசு இல்ல. ஆனா செடி வந்து நம்ம பெத்த குழந்தைங்கள நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்து வளர்த்துறோமோ, அதே மாரி இந்த செடிங்களையுமே நம்ம வளர்த்தி கொண்டு வரது தான் பெரிய விஷயமா இருக்கும். ஆனா ஆடு கடிச்சிருச்சுன்னா சத்தியமா அந்த செடி வரவே வராது. நம்மளுதெல்லாம் எதுவும் ஆடு இல்ல. பக்கத்து வீட்ல தான் ஆடு இருக்கு. அவங்ககிட்டயும் சொல்லியாச்சு. பத்திரமா பார்த்துப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம ஆசையா ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சு, அந்த செடி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஆடு கடிச்சிருச்சுன்னா, நம்ம மனசு ரொம்ப சங்கட்டமா போயிரும். ரோஸ் செடியும் அதே மாரி தான். வாங்கிட்டு வந்த புதுசுல வச்சங்காட்டி ஆடு கடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்க அந்த பச்சை வலைய வாங்கிட்டு வந்து சுத்தி கட்டி விட்டாச்சு. இப்ப செடி ஓரளவுக்கு நல்லா பெருசாயிடுச்சு. நெறையா பூ வைக்க ஆரம்பிக்குதுங்க. பூ பார்க்குறப்ப ரொம்ப ஆசையா இருக்குது. நம்ம வீட்டு செடியா இது அப்படிங்கிற மாரி.